அன்புமிக்க சகோதர சகோதரனுடைய ஜெப சிந்தனைக்கு இன்றைய முதல் வாசகத்தை நாம் சிந்திப்போம். ஒருவர் திருமுழுக்கு பெறுவது கடவுளின் அருளால் மட்டுமே தான். இந்த வருகின்ற பின்வரும் உண்மையான செய்தியை நீங்கள் ஊடகத்தில் சரிபார்க்க முடியும். ஜப்பான் நாட்டின் தலைநகரமாகிய டோக்கியோவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஒன்று ஷியூக் என்று அழைக்கப்படக்கூடிய அருட்சகர் நடத்தப்படக்கூடிய கான்வென்ட் பள்ளியில் மினாமி என்கிற 8 வயது நிரம்பக்கூடிய பெண் பிள்ளை ஒருவர் படித்து வருகிறார். அவங்க அப்பா அம்மா சின்ன 3 வயசு நடக்கின்ற பொழுதே இந்த பெண் குழந்தையை கிண்டர் கார்டனில் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த இந்த பெண் பிள்ளை 8 வயது நிரம்பியக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஆண்டு அவங்க அம்மாவிடம் சொல்லுகிறது, நான் திருமுழுக்கு பெற விரும்புகிறேன் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த ஜப்பான் நாடு என்பது இயற்கை சார்ந்த முன்னோர் வழிபாட்டையும் புத்த மதத்தையுமே அதிகப்படியான மக்கள் தங்களுடைய நம்பிக்கையாக கொண்டு வாழக்கூடிய ஒரு நாட்டு மக்களாக இருக்கிறார்கள். 1% மட்டுமே அங்கு கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய அந்த நாட்டில் இந்த மினாமி என்கிற அந்த பெண் குழந்தையும் இந்த புத்த மதத்தை சார்ந்த முன்னோர் வழிபாட்டை சார்ந்த மகளாக குடும்பமாக அந்த குடும்பம் திகழ்கிறது. இந்த கத்தோலிக்க பள்ளியில் பார்க்கிற பொழுது அந்த பள்ளியில் மட்டுமல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மற்ற மதங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த நாட்டினுடைய பழக்க வழக்கமாக சட்டமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கத்தோலிக்க பள்ளிக்கூடத்தில் சிறு வயதிலிருந்து ஜபங்களையும் விவிலியத்தையும் இயேசுவை பற்றியும் அங்கு அறிவிக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த மினாமி என்கிற பெண் குழந்தையும் இந்த மறைக்கல்வியை நன்கு கற்று தேர்ந்த மாத்திரத்தில் ஏதோ கல்விக்காக கற்றோம் என்று நின்று விடாமல் இந்த பெண் குழந்தை அவங்க அம்மாவிடம் சொல்கிறது, புத்த மதத்தை சார்ந்த இந்த பெண் குழந்தை சொல்கிறது, நான் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டேன், படித்தேன், எனக்கு பிடித்திருக்கிறது. இயேசு என்பவர் நண்பராக இருக்கிறார், அவர் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. எனவே நான் திருமுழுக்கு பெற விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார்கள். நம்முடைய சமூகத்தில் தெரியும், பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கு அழைத்து வருவார்கள். இந்த பெண் குழந்தையினுடைய ஆர்வத்தை பார்த்த மாத்திரத்தில் அவங்க அம்மா பூரித்து போய், என் மகள் கிறிஸ்து மதத்திற்கு மாறுவதை முன்னிட்டு நானும் கிறிஸ்து மதத்திற்கு மாறுகிறேன் என்று சொல்லி அவங்க அம்மாவும் இந்த குழந்தையும் குடும்பத்தாரும் இந்த ஆண்டு ஈஸ்டர் பெருவிழாவிலே அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய வரலாற்றை, உண்மை நிகழ்வை நீங்கள் ஊடகத்தில் படிக்க முடியும். இந்த நிகழ்வை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், இந்த எத்தியோப்பிய நாட்டைச் சேர்ந்த அந்த கந்தகி என்ற அரசினுடைய நிதியமைச்சர் கடவுள் மீது கொண்ட அன்பின் காரணமாக இறை வார்த்தையை விவிலியத்தை வாசிப்பவராக இருப்பதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டை வாசித்துக் கொண்டிருக்கிறார். எருசலேம் ஆலயத்திற்கு சென்று கடவுளை தரிசிக்க விரும்புகிறார், ஜெபம் செய்கிறார், வேண்டுவதை பார்க்கிறோம். இருப்பினும் விவிலியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அவர் தவிக்கிற வேளையில், உதவி வேண்டுகிற வேளையில் கடவுளின் தூதர் தாமே அவருக்கு உதவி செய்ய முன்வருவதை பார்க்கிறோம். எனவே பிலிப்பி என்ற அந்த திருத்தொண்டரை அனுப்பி அவருக்கு மறைக்கல்வி கற்பிப்பதையும் அவருக்கு திருமுழுக்கு கொடுப்பதையும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த மினாமி என்ற பெண் குழந்தையினுடைய வாழ்வியல் உண்மை கதையோடு இன்றைய முதல் வாசகத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, எவர் ஒருவர் திருமுழுக்கு பெற விரும்புகின்றாரோ அவருடைய சொந்த வல்லமையால் முயற்சியால் அல்ல, மாறாக கடவுள் தாமே அவர்களை அத்தகைய புனித வாழ்விற்கு, கிறிஸ்துவ வாழ்விற்கு, அருள் வாழ்விற்கு அழைத்து வருவதை பார்க்கிறோம். இந்த பெண் குழந்தை புத்த மதத்தை சார்ந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் புத்த மதத்தில் குடும்பத்தில் வாழக்கூடிய அந்த குழந்தை தான் கற்றுக்கொண்ட மறைக்கல்வியின் வழியாக தான் பெற்றுக்கொண்ட அந்த விவிலியம் சார்ந்த இயேசுடைய படிப்பினைகளை கேட்ட மாத்திரத்தில் அது அறிவு சார்ந்த கல்வியோடு நின்று விடாமல் வாழ்க்கை சார்ந்த கல்வியாக மாறுவதற்கு அந்த பெண் குழந்தைக்கு அந்த உள்ளத்தில் ஆர்வத்தை கண்டிப்பாக கடவுள் தாமே கொடுத்திருக்க வேண்டும். அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். தந்தை ஈர்த்தால் ஒழிய யாரும் என்னிடம் வர இயலாது. ஆக ஒருவர் திருமுழுக்கு பெற முன்வருகிற பொழுது ஏதோ நம்முடைய சொந்த முயற்சியாலோ அல்ல வேறு காரணங்களுக்காக ஒருவர் கிறிஸ்துவராக மாறிவிடார் என்று சொல்ல முடியாது. மாறாக கடவுள்தாமே அத்தகைய உள்ளத்து
விருப்பங்களையும் ஆசையும் கொடுத்து அவரே நாம் திருமுழுக்கு பெறுவதற்கு தேவையான தயாரிப்புகளை செய்வதை இன்றைய முதல் வாசகமும் அந்த மினாமி என்கிற பெண் குழந்தையுடைய உண்மையான வாழ்வு நமக்கு எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். நினச்சி பாருங்கள், 8 வயது பெண் குழந்தை அந்த சமூகத்தில் 100 ஒருவர் மட்டுமே கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பின்புலத்தில் தான் பெற்ற கல்வியின் வழியாக மறைக்கல்வியின் விளைவாக அந்த பெண் குழந்தை அவ்வளவு தைரியத்தோடு கிறிஸ்துவ மதத்துக்கு திருமுழுக்கு பெறுவது நினைத்து பார்க்கவே மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மினாமி என்கிற பெண் குழந்தை நம்முடைய ஒவ்வொருவருக்கும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் எந்த அளவிற்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லது விவிலியத்தை வாசிக்கிறோம். எப்படி இந்த முதல் வாசகத்திலே கந்தகி என்கிற அந்த அரசியலுடைய நிதியமைச்சர் விவிலியத்தை வாசித்து அதன் பலனாக அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஆண்டவராக ஏற்று திருமுழுக்கு பெற்றதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிப்பதை கேட்டதை போன்று நாமும் நம்முடைய குழந்தைகளும் அனுதினமும் விவிலியத்தை வாசிப்பவர்களாகவும் இறைவார்த்தையை கேட்டு தியானிப்பவர்களாக வாழக்கூடிய அருளுக்காகவும் சிறப்பாக மறைக்கல்வி நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் சிறப்பாக இத்தகைய வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் தியானிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது, படிக்கிற பொழுது நாமும் அத்தகைய உத்வேகத்தை பெற்றவர்களாக ஆண்டவர் மீது தொடர்ந்து அன்பு செலுத்துபவர்களாக இறைவார்த்தையை வாசிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய குழந்தைகளும் மறைக்கல்வியின் பலனாக மறைக்கல்வி வழியாக இறை உறவிலும் பிறரன்பிலும் வளர வேண்டிய அருளுக்காக, குறிப்பாக திருமுழுக்கு அருளில் நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து வாழ வேண்டிய அருளுக்காக ஜெபிப்போம். ஆமேன்.